அங்கே மழையிலேயும் வீடியோ எடுத்துன்னு போகிறேங்க. மழை பெய்யுதுங்க, நல்லாவே பெய்யுது. நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா முரளி அண்ணான்னு ஒருத்தர், இவர் தான் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபோன் பண்ணி பேசி அவர் ஐடியாலாம் கொடுத்தாரு. அவர் இப்போ தோத்தாங்கிறாரு. ஓ, உங்கள் வாய்ஸுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லையா? ஆ ஆ வேலை வேலை பாரு. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த ஒரு சாவியும் இன்னொரு சாவியும், இது வந்து கடை சாவி, இது வந்து இதுவும் கடை சாவி. இது கடை அந்த ரொட்டேட்டர் சாவி, இது சாவி ஒரு சாவி வைக்குது. ஆர்டர் எடுத்துட்டேன். லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு, அதான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு ஒரு 2 கிலோமீட்ரு ஓட்டியிருப்பேன். நீங்கள் அதை மாதிரி இது பண்ணிங்க 8 கிலோமீட்டர்லேருந்து. ஏன்னா புதுப்பேட்டையில் தான் இருக்கிறேன் இப்போது. 30,552 காலையிலே ஒரு ஆர்டர் போட்டாங்க. 348 ரூபா ரேப்பிடோவில் போட்டாங்க. நம்மளுக்கு 348 ரூபாவும் கிடைக்கும் இந்த ஆர்டருக்கு. எங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ ஏதோ லொக்கேஷனுங்க திருமுடிவாக்கம். திருமுடிவாக்கம் போட்டாங்க. அது 31 கிலோமீட்டர் பார்த்தோன்னே எடுத்துட்டேன். நான் மற்றபடி வேறு எதுவுமே பார்க்கல. இங்கே வந்து பார்த்தோன்னே எடுத்தோன்னே இன்னொரு ஆர்டரும் போட்டாங்க. நான் அதுவும் போட்டோரில் போட்டாங்க, என்னன்னு பார்க்காம எடுத்தேன். ஆனால் அது தப்பான டைரெக்ஷன், அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டு இப்போது இது திருமுடிவாக்கம் மட்டும் போயின்னுக்கிறேன். இது எத்தனை மணிக்கு போய் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ளே கொடுக்குற மாரி. 1 ஹவர் தான். 1 ஹவருக்கு 348 ரூபா ஒருத்து தான்ல. சரி, அதுதான் எடுத்துட்டேன். பெட்ரோல் மட்டும் போவோம். போர்ட்டர் 2 ஐடி இருக்குது இப்போது. போர்ட்டரில் மட்டும் 2 ஐடி இது பண்ணி வச்சுக்கிறேங்க, லாகின் பண்ணி வச்சுக்கிறேன். என் ஃப்ரெண்ட் ஐடி, என் ஐடி. இப்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் இப்போ 2 ஐடிலாம் இருந்துச்சுன்னா. இப்போ இது வந்து என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 18 நவம்பர் 18. நேற்று வீடியோ எடுத்துருப்பேன். நேற்று வீடியோ எடுத்தால் சும்மா ஸ்டார்டிங் ஒரு 2 ஆர்டர் எடுத்துருப்பேன் வீடியோ. அதோட ஃபுல்லாக மழை, கேமராவே வெளியில் எடுக்க முடியல. சரி, அது எனக்கு சரின்னு போடல. அந்த வீடியோ போடலான்னு பார்த்தா லாஸ்ட்டில் கூட சொல்லி முடிக்கலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு இருக்காது வீடியோ. அப்போது நேற்று சூப்பராக இருந்துச்சு, ஆனால் ஆர்டர்லாம் கரெக்டாக விழுந்துச்சு. ஆனால் நேற்று அது சொல்லி முடிக்கும் போது 2 ஆர்டரை காட்டி சொல்லி முடிச்சா நல்லா இருக்காதுன்ட்டு அதனால் அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் நேற்று எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1250 ரூபா எடுத்துருப்பேன். ஆனால் 5:30 மணி ஆயிடுச்சு நேற்று கொஞ்சம் ரொம்ப லாங் போயிட்டேன். கிளாம்பாக்கம் கிட்ட போயிட்டு தான் லாஸ்ட்டாக ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ ஆர்டர் இல்லாமல் கொஞ்ச நேரம் நிற்க வச்சு அதுக்கடுத்தது எப்படியோ வந்து 5:30 மணிக்குள்ளே வந்துட்டேன். 1250 ரூபா எடுத்துன்னு பரவாயில்ல. ஆனால் நேற்றும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 9:40க்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். சரிங்களா. இன்னொரு சப்ஸ்கிரைபர் நிறைய டவுட்டு கேட்டாங்க. நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணாவை பார்த்தேன், ஆனால் நேற்று அந்த வீடியோவை ஃபுல்லாக எடுக்க முடியல. முடிஞ்சால் அந்த வீடியோவுன்னா இந்த வீடியோவில் லைட்டாக ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா முரளி அண்ணான்னு ஒருத்தர், இவர் தான் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபோன் பண்ணி பேசி அவர் ஐடியாலாம் கொடுத்தாரு. அவர் இப்போ தோத்தாங்கிறாரு. சரி, அவர் வரேன்னாரு. அப்படிதோ இங்கே தான் இருக்கிறாரு. அவர் லொக்கேஷன் அனுப்பிச்சார், இன்னைக்கு மீட் பண்ணலான்னா அப்படின்னேன். வரேன்னாரு. ஓ, உங்கள் வாய்ஸுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லையா? ஆ ஆ எப்படி போனோண்ணா? நான் எப்போண்ணா சாப்பிட்டுக்கிறேன்? எவ்வளோ
262. இந்த மின்னல் சிம்பிள் காமிச்சா தான் எடுப்பேன். காமிக்குது எனக்கு இதில் காமிக்காது. எத்தனையுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆ ஆ க்ளோன் ஆப்பில் இது பண்ணுறீங்களா? ஆ என்ன அது உங்களுக்கு மட்டும் ஐகான் வேறு மாதிரி வருது? ஐகான்னா அந்த வெளில இருக்கிற இது. ஆ அதுதான் பாருங்க. தெரியாதா? ஆ பார்க்க முடியும். அது எடுத்து தான் பார்க்க முடியும். டிராப் இது ஒரு ஆப்பிடோ மாரி காட்டும். அது எப்படி? பார்த்துருக்கும் போதே 2 தூக்குறியா? சரி. ஆ நம்ம இப்போ இல்லை தெரியுது எனக்கு. உக்காந்தி நம்ம ஒரு நாள் பேசலாம். எனக்கு 200 விழுந்துருக்கலாம. நானும் கீழ்கட்டல. கரெக்டு தானே? பெருங்குடி கீழ்கட்டல ரைட்டு. ஆ ஆ ஆ அதுதான். ம் சரி பார்க்கலாமா? நான் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ நான் போடுவேன், கவலைப்படாதீங்க. பட்டா கண்டிப்பாக அது தெரியும். இல்லை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு ஓகேன்னு சொன்ன கற்று தான் போடுவேன். சரியா? வட்டேண்ணா. பாய் 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 பாய். அவ்வளோதாங்க. அந்த அண்ணா தான் சப்ஸ்கிரைபர் அண்ணன். அவர் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தார். சரி அவரே மீட் பண்ணிவிட்டு அவருக்கு பாருங்க அட் அ டைமில் 2 ஆர்ட்ரு. அவர் க்ளோன் ஆப் வச்சுக்கிறாரு. போட்டர் 2 ஆப் வச்சுக்கிறாரு. அவர்கிட்ட இப்போ 2 ஆர்டர் வந்துச்சு. 2மே பக்கம் கீழ்கட்டையில் ஒன்று. இது இன்னொரு இடம் சொன்னார், சாரி மறந்துட்டேன். அவர் ஆமாம் சொல்லியிருந்தார். சரி அவருக்கு அட் அ டைமில் 200 ஆர்டர் வந்துச்சு. போட்டர் இதுமாரி க்ளோன் ஆப் வச்சு கூட ஓட்டுறாங்க சில பேர். இவர் கொஞ்சம் தெரிஞ்சவர். ப்ரோ மேட்ச்னு வச்சுக்கலாம். நான் இப்போ தான் ப்ரோவில் இருக்கிறேன். சில பேர் அல்ட்ரா மாரி நினைப்பாங்க, ஆனால் அல்ட்ரா கிடையாது அதெல்லாம். இவர் தான் எனக்கு தெரிஞ்ச அல்ட்ராவை. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஃபோன்லேயே 2-3 இது யூஸ் பண்ணுறாரு. ஒருத்தர்லாம் 6 அப்படிலாம் ஐடியெலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதுமாரிலாம் இருக்குது, நிறைய இருக்குது. உங்களுக்கு நேக்கு தெரிஞ்சு ஓட்டணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, அவர் அட் அ டைமில் 2 ஆர்டர் இப்போ எடுத்தாரா? அந்த 2 ஆர்டரு எடுத்துன்னு போய் கொடுத்தாலே அவருக்கு நல்ல காசு. அதில் 500 எத்தனை ஹவர்னு நினைக்கிறீங்க? 2 ஹவர். மேக்ஸிமம் 2 ஹவரில் 500. இல்லை அதுக்கு 2 ஹவர் கூட ஆகாது. அவர் ப்ரோவில் 1.5 ஹவர்லேயே ஆகிடும். எங்களுக்கு தெரியும், ஏன்னா எப்போ எதுமாரி எடுக்கணுன்ட்டு தெரியும். நீங்கள் யாராக இருந்தாலும் என்கிட்ட டவுட்டு கேட்கலாம். போட்டர் ராபிடோவை பற்றி, ஊபரை பற்றி கேட்குறாங்க. ஊபர் நானும் ஊபர் கேட்டுன்னாங்கிறேன். ஊபர் ஓட்டுறவங்களுக்கே தெரிய மாட்டுது. யாருன்னா ஊபரை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு என்ன மெசேஜ் பண்ணுங்கள். நான் அது கேட்டு தெரிஞ்சுன்னு நிறைய பேருக்கு என் வீடியோவில் சொல்லுவேன். ஏன்னா இந்த பேக்கேஜெலாம் வருதுன்றாங்க ஊபரில். அது எப்படின்ட்டு ஊபர் ஓட்டுறவங்ககிட்ட கேட்டேன், அவங்களுக்கே தெரிலன்றாங்க. ஓல்டு ஐடி நீங்கள் எல்லாம் ரெகுலராக ஓட்டிகிட்டே இருந்தால் உங்களுக்கு பேக்கேஜெலாம் போடுவாங்க அப்படின்னாங்க. நான் இது வரைக்கும் நான் பாரிஸ்லேயே ஊபர் ஆன் பண்ணி வச்சு பார்த்துக்கிறேன். அப்படி எனக்கு ஆர்டரே விழ மாட்டுது. நான் இது வரைக்கும் ஊபரில் ஒரு ஆர்டர் தான் எடுத்தேன், அதுவும் ஆளுங்களை கூட்டின்னு போகிற மாரி. பேக்கேஜே விழ மாட்டுது. நீங்கள் எதனா ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நான் நிறைய பேர் என்னை வீடியோவில் கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். உங்களால் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியல. யூடியூப்பில் வீடியோ போட்டு பார்த்தாலும் யாரும் ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் ரெகுலராக யாருன்னா ஓட்டுறவங்க ஊபரை பற்றி ஓட்டுறீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுங்க. நான் அதுக்கடுத்து இப்போது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று வரும்ல, அதில் வந்து சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இங்கே தாங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டோம். தான் இங்கே இருக்குது. கடை சாவியா? 348 நான் போட்டார்.
ஆஃப்டர் ஓகேவா? ஓகே ஓகே. ஓடிபி நம்பர் வேணுமா? ஆமாம், இதை நான் பேசிக்கிறேன், அவர்கிட்ட பேசுகிறேன். ஃபோன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓடிபி நம்பர் கேட்குறாரு. 0121. ஏங்க ஹலோ. சரிண்ணா, ஆள்தாண்ணா. கோழி வந்துருமா? அவ்வளோங்க. காலையில் ஃபஸ்ட் ஆர்டரு 348 ரூபா. எத்தனை மணிக்கு ஒத்துக்கிறேன்னா 11, இப்போ இங்கே 10:58 வந்துட்டேன். இங்கே கொடுக்கறதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு, ஒரு 4 நிமிஷம் போயிடுச்சு. 4 நிமிஷத்துக்கு என்னடா சொல்கிற கணக்கு அப்படின்ட்டு. சரிங்க, நெக்ஸ்ட் ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே போய்ட்டு நிழலில் எங்கேயாவது நிற்கிறேன். ஏன்னா பரவாயில்லைங்க, செமையாக வந்துச்சுங்க ஃபஸ்ட் ஆர்டர் 348. இங்கே ஆர்டர் போடுவாங்களான்னு தெரியாது, கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம். இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் நின்று இருப்பேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு 50 ஆர்டர் வந்துச்சானா அது வேறு ஒருத்தர் எடுத்துட்டார். இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். மணப்பாக்கத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. இங்கேருந்து கிளம்பலான்னு நினச்சேன், இங்கேருந்து மணப்பாக்கத்துக்கு போட்டாங்க. சரி, அதை எடுத்துட்டேன். மணப்பாக்கம் எடுத்துகிட்டு பரவாயில்ல. என்ன ஒரு அது என் ஐடியில் தான் வந்துச்சு, என் ஃப்ரெண்ட் ஐடியில் இன்னும் எதுவும் விழலை. சரி பார்த்துக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த 2வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷனில். சரி வாங்க அப்படின்னாங்க, வந்து எடுத்துக்கலான்னாங்க. சரி அங்கே தான் போயின்னுக்கிறேன். 2வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். போட்டாராண்ணா? மணப்பாக்கம் மணப்பாக்கம் இதுதான். ஆமாம், ஐடிபிஐ பேங்க் மகாலட்சுமி நகர்னு. சரிங்கண்ணா. இப்போ ஒரு நம்பருக்கு கால் பண்ண தானே? சரிங்கண்ணா, ஓகேண்ணா, நன்றிண்ணா. எங்கள் பெட்ரோல் போட்டுன்னு போயிடலாங்க. அந்த செம்பரம்பாக்கம் அந்த இது ஐ டேம் அந்த இது தெரியும்ல, அது தெரியுது. நான் 210ண்ணா. அவ்வளோங்க, 2வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. இங்கே தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆர்டரும் போட்டாங்க, 3வது ஆர்டரு வடபெரும்பாக்கம் தான் போட்டாங்க, 300 ரூபாய் ஆர்டர். அதை எடுத்துட்டேன். இப்போ இது கொடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. 2வது ஆர்டர் குத்தாச்சு, ஐடிஐபிஐ பேங்க் தான். இது குத்துட்டு கரெக்டாக இந்த ஆர்டர் கொடுக்குற ஒரு 500 மீட்டரில் வடபெரும்பாக்கம் ஒரு 300 ரூபா ஆர்டர் போட்டாங்க. தூக்கிட்டேன் நான். தூக்கிட்டு இப்போ அந்த ஆர்டரை எடுக்க தான் போயின்னுக்கிறேன். இது கொடுக்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்கும். 2 நிமிஷத்தில் கொடுத்துட்டு வெளில வந்துட்டேன். அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் 3வது ஆர்டருக்கு கஸ்டமர்கிட்டையும், கன்ஃபார்ம் தான் வாங்க அப்படின்ட்டு. இது வந்து என் ஃப்ரெண்டு போட்ட ஐடியிலேருந்து வந்துச்சு 300 ரூபா. சரி, இது இந்தமாரி எடுத்தோன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு கால் நம்ம பண்ணிடணும். ஏன்னா அவன் ஐடியை வச்சு நம்ம லாகின் பண்ணி ஓட்டுறோம்ல, அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம நம்பர் இருக்காது. அப்போ கஸ்டமர் இப்போ டப்புன்ட்டு சில பேர்லாம் கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டே கால் பண்ணிட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஏது அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம இப்போ ஃப்ரெண்டு குத்தானா ஃப்ரெண்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாரி ஆகிடும். இப்போ எனக்கு அவன் குத்துறதுனால அப்போ அவனுக்கு ஃபோன் போனால் அவனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அவன் வேலை ஒர்க் அதெல்லாம் பார்த்துன்னு இருப்பான். ஐடி இது வேறு, ஆல்ரெடி ப்ரெஷரில் இருப்பான். குத்தான ஒரு நம்பிக்கையா சரி வீடியோ பண்ணிக்கோடா அப்படின்ட்டு. புரியல. நான் அடுத்தது இப்போ தான் ஆன் பண்ண. நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எதில் பார்க்கணுன்ட்டு. அது ஒன்றும் ஆகாதுல்ல. மர வரிசை போது லெஃப்ட்லேயே ஒரு பில்டிங். ஆமாம் ஆமாம், 202 2வது மாடி. அவங்க என்ன சொன்னாங்க, கீழே நிற்க சொன்னாங்க. அதான் யூடியூப் சேனல் காட்டுங்க, நான் போட்டு விட்றேன். இன்னைக்கு போட மாட்டேன், ஒரு 2 நாளில் போட்டுருவேன்.
டிவிலேயே போட்டு பாருங்க, டிவிலேயே வரும். அவ்வளோ பெருசு இல்லை, ஒரு சின்ன அளவு, ஒரு 800 பேர் பா. எடுத்துட்டேன். அண்ணன் பேர் சம்பர். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணா. பேரை சொன்னா எப்படின்னா கொள்ளடிப்பாங்க. வேலை பாரு குத்து வச்சிரா. இதில் இன்னும் 2 நாளில் நான் போடுறேன், சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு இது நேற்று எடுத்தது அப்படி மாற்றி போடுவேன், பார்த்துக்குங்க. அதுதான் அந்த சேனல் தான், தி லைஃப் ஆஃப் இருக்கு. நன்றிண்ணா. வேலை எனக்கு ஒன்று போதும், வரேண்ணா. அந்த அண்ணாவை பார்த்துட்டு அவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. அவுட்கட்டு சாரி. ஆமாம் அவங்க போயிட்டா. சரி, இங்கே மேம் மேலே வரணுமா? சரிங்க, ஓகே. அதையும் எத்தணும் பாட்ஸ் வேணாம், கவராக இருந்தால். எந்த சைஸில் இருக்கும்? இவ்வளோண்டு இருக்குமா? ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாமா? இது ஒன்று தான் கட்ட முடியும். சரி, நீங்கள் எடுத்துன்னு வாங்க பார்க்கலாம். கவரும் சேர்த்து எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ முடியலன்னா கவரில் போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. சரி, நான் ஃப்ரண்ட்டில் இப்படியே வச்சுக்கிறேன். ஓகே. சரிங்க மேம், நான் பார்த்துக்கிறேன். பேமெண்ட் அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் வாங்கிக்கிறேன். சரிங்க, ஓகே. சரி பறக்காது. சரிங்க மேம், தேங்க்யூ. ஹெட்சீட் இப்படியா? சரிங்க மேம், நன்றி மேம். எங்க 2வது ஆர்டர்லாம் எடுக்க முடியாதுங்க, இந்த ஆர்டரு பாட்சு பெருசுங்க. சார் பரவாயில்ல விடு, 300 ரூபா எடுத்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் மழைங்க. இப்போ இந்த 3வது ஆர்டரு எத்தனை, இப்போ ரெயின் கோட்லாம் போட்டேன். இப்போ லைட்டாக மழை தூடுற மாதிரி இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு அழகாக பிரதீப் குமார் பாட்டு தான் கேட்டுன்னு போகிறேன். பிரதீப் குமார் என்ன படம்னா, எனக்குள் ஒருவன் ஒரு படத்துலேருந்து பூ அவிழும் பொழுது பாட்டு. ஐயோ, தாறு மாறா இருக்காங்க. இந்த பிரதீப் குமார்ன்ற பேய் என்னமா பாடியிருப்பா போலங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பிரதீப் குமார் பாட்டு, எல்லாமே பிடிச்ச பாட்டு தான். அதில் இது ஒன்று பிடிச்ச பாட்டு. இளையராஜா எப்படியோ எனக்கு பிரதீப் குமார் அப்படி. அவர் கூட கம்பேர் பண்ணக்கூடாது, ஆனால் எனக்கு இவர் பாட்டெல்லாம் கேட்டு தான் எனக்கு பாட்டை கேட்கணுன்ற எண்ணமே வந்துச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. அதை போது பாருங்கள், ஈஸியாரு இப்போ பேசுறதுக்கு குறைன்னு கேட்கும், மன்னிச்சிருங்க. அது அவங்க ஒரு ஈஸியார் போது பார்த்தீங்களா, அந்த ஈஸியாரில் தான் இந்த 3வது ஆர்டர் அடிப்பாங்க. முன்னாடி எரிக்க விட்டுருந்தாங்க, நான் காசு போட்டு விட்றேன் அப்படின்னாரு. சரிங்க, நான் அடின்னு அவர் உள்ளுக்குள்ளே ஏதோ கடை, ஆமாம் உள்ளுக்குள்ளே போய் கொடுக்க சொன்னார். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. பரவாயில்ல, இங்கேயே கொடுத்துருப்பா, நான் உனக்கு காசு போட்டு விட்டுறேன் அப்படின்னாரு. சரிங்கண்ணா அப்படின்னு இப்போ அவருக்கு தான் கால் பண்ணோம். எக்ஸ்ட்ரா காசு 316 ரூபா ஆர்டர் எவ்வளோ போடுவான்னு தெரில. சரிங்க, நெக்ஸ்ட்டு என்ன ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். பார்ப்போம், 4வது ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறோம், இல்லை அது பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க 252 எக்ஸ்ட்ரா காசு. வெயிட் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ரெயின் கோட்டு தான்னாரு. சரி, இங்கே வந்து எடுத்துக்கிறேன். 2 கிலோமீட்டர் பிக்கப்பும் காட்டுது. எடுக்கும் போது எவ்வளோ தெரியுமா காட்டுச்சு? 2 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்போ 2 புள்ளி அப்படியே தான் காட்டுச்சு.
சரி அதை தான் எடுக்கலான்னு போகிறேன், பார்ப்போம். இங்கே ரெடில்ஸ்லேருந்து எடுத்துக்கின்னு அம்பத்தூர் தான். சூப்பர்ல. ஏங்க மழையிலேயே வீடியோ எடுத்துன்னு போகிறேங்க. மழை பெய்யுதுங்க, நல்லாவே பெய்யுது. கேமரா போய்டுங்க இது மாரி நாலாவது ஆர்டர் ட்ராப் லொகேஷன் பேசிட்டு கேட்குமா? அப்படிலாம் கொடுக்கல. சேஞ்சு இப்போ மாற்றித்தரா? இருங்க இருங்க. இல்லை ரிட்டன் ஜிபே பண்ணிட்டா? பேலன்ஸு ஜிப் அதான் அவ்வளோங்க. ஜிபேவும் பண்ணியாச்சு. கேமரா ரீஸ்டார்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நாலாவது ஆர்டரும் குத்து முச்சாச்சுங்க. இங்கே தான் பரவாயில்ல, எப்படியோ இன்றைக்கி 2:30 மணி ஆகுது கரெக்டாக நாலாவது ஆர்டர் குத்து முச்சு. இங்கேருந்து ஒரு ஆர்டர் எதுவும் போடல. இது வரைக்கும் எவ்வளோ எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1028 ரூபாங்க. எத்தனை வரல, வெறும் எத்தனை மணி, 10 மணி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 4:30 வரலங்க. இன்னும் ஒரு 178 ரூபா எடுத்தோன்னா நம்ம போயிடலாங்க வீட்டுக்கு. ஆர்டர் போட்டாங்க, 5வது ஆர்டர் தான் நினைக்கிறேன். 5வது ஆர்டரா? ஆமாம், 5வது ஆர்டரு. எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நொலம்பூர்லேருந்து எடுத்துன்னு சாலி கிராமம் தான். நீங்களாண்ணா எல்லோ கலர் ஷர்ட்டு? நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுகிறேண்ணா, எனக்கு கால் பண்ணேன் போல் லைனு. அப்படியா? அப்படியா? சரி, இல்லை ஃபோன் நம்பர் சொல்கிறேங்கண்ணா. ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க, ஏன்னா அதில் ஃபோன் பண்ண போக மாட்டுது. அதாங்க இந்த ஆர்டர் 5வது ஆர்டர் வெறும் ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான். 88 ரூபா. 88 ரூபா. ஒரு கொஞ்சம் லாக் ஆகுது, இருங்க. 88 ரூபா. பரவாயில்ல, இதை எடுத்துன்னு போய் குத்தோன்னு வச்சுங்க, எப்படியோ ஆகிடும். 1100 சில்லரை ஆகிடும். இன்னும் ஒரு 100 ரூபா ஆர்டர் பார்த்தா வீட்டுக்கு போயின்னே இருக்கலாம். அவ்வளோதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு போய் கொடுப்பேன்ட்டு போட்டுக்குது. இன்னும் ஒரு 1 ஹவரில் ஒரு ஆர்டர் எடுத்தாலும் 100 ரூபா ஆர்டர் எடுத்தாலும் வீட்டு பக்கமாக ஒரு ஆர்டர் எடுத்துன்னு போனால் போயின்னே இருக்கலாம். அவ்வளோதான். இல்லை ஒரு 100 ரூபா ஆர்டரு ஏதோ. ஏன்னா இப்போ சாலிகிராமன்னா அங்கேருந்து ஒரு எக்மூருக்கு ஒரு ஆர்டர் போட்டாலே முடிஞ்சிச்சு. சரிங்களா? இல்லைன்னா இப்போ போகிற வழியிலே ஒரு ஆர்டரு சாலிகிராமத்தில் போகிற வரைக்கும் போகும்போது ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அதையும் எடுத்துன்னு போய்டும். லொக்கேஷன் வந்துட்டோங்க. அவ்வளோங்க, இந்த 5வது ஆர்டரும் குத்தாச்சு. இங்கே தான் குத்தேன். இந்த ஆர்டருக்கு 88 ரூபா காட்டினாங்க, ஆனால் 100 ரூபா போட்டாங்க. பரவாயில்ல. எங்கே போட்டுக்குது? டி நகர் போட்டுக்கிறாங்க. எடுத்துடலாமா? டி நகர் வேணாம், டி நகர் எடுக்க வேணாம். டி நகர் 93 ரூபா போட்டுக்கிறானுங்க. குத்தா வேலைக்காது. போடுங்கடா, ஒரு 100 ரூபா ஆர்டர் போடுங்கடா. இல்லை எக்மூர் போடா. அங்கே பாருங்க, 100 ரூபா ஆர்டர்னால போடுறானுங்க. எடுத்துடலாமா? கேட்டோனையும் போட்டாங்க. எடுத்துடலாம். 100 ரூபா பரவாயில்ல. கேட்டோனையும் போட்டாங்க பாருங்க, 100 ரூபா. அதுவும் 100 ரூபா. 100 ரூபா ஆர்டர் போடுங்கடான்ட்டு கேட்டேன். எங்க இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். காமெடியாக இருக்குது.
இது பேமெண்ட் யார் மேம் பண்ணுவாங்க? சரிங்க, ஓகே. வந்துச்சு. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்கக்கா. அவ்வளோதான். அங்கே இந்த ஆர்டருக்கு 100 காட்டாங்க. 100 காட்டுறதுக்கு 150 போட்டாங்க. பரவாயில்ல, நானும் பரவாயில்ல, ஒரு 100 ஆர்டரு கேட்டு இது இப்போது இது வேணான்ட்டு நான் நினச்சிருந்தேன்னா அந்த 50 எனக்கு வச்சிருக்காது. இது லக்கு. நான் பாருங்கள், இது எதுவும் எடிட்டோ இல்லை, நான் அப்படியே ஒரு 100 ஆர்டர் போட்டால் கரெக்டாக இருக்குமான்னா கரெக்டாக 100 ஆர்டர் போடுறாங்க. பெரிய விஷயம். இன்றைக்கி அதை பாருங்கள், இது கொடுக்குறது 4 மணி ஆகிடுமா, அவ்வளோதான். இன்றைக்கி எத்தனை ஹவர் ஓட்டியிருப்பேன்? ஒரு 5 ஹவர்கிட்ட ஓட்டியிருப்பேன். 5 ஹவர்கிட்ட ஓட்டிக்கிறேன். 5 ஹவருக்கு 1250 பரவாயில்ல, நல்ல ஏர்னிங் தாங்க இன்றைக்கி. இல்லைனாலும் ஒன்று வருது. நீங்கள் ஒரு ஆப்பை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு 2 ஆப்பு ஏற்றி வச்சுருந்தா தான். இப்போ ரேப்பிடோ, போர்ட்டர், அதுமாரி ஒரு 2 ஆப்பு ஏற்றி வச்சுருந்தா. இதில் ஊபரும் இருக்குது. ஊபரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரில. யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா நான் இந்த வீடியோவில் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அது ஆர்டர் கொடுக்கும்போது மழை வருதுங்க. கேமரா எடுத்து உள்ளே வச்சிடறேன். ஏன்னா போன வாட்டியே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, மைக்கு ஒர்க் ஆகல. அதனால் திருப்பும் இது பண்ண முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே புரியும், இப்போ மழை ஜோராக பிடிச்சிக்கிச்சு. அவ்வளோதாங்க, வீட்டுக்கே வந்துட்டேன். இந்த ரோசி கோபால் இந்த 6வது ஆர்டர் கொடுத்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த என்னடி நான் தான் அஜித் என்ன பண்ணாங்கன்னா, செம்ம மழை பிச்சுக்கிச்சு. சரி, நேற்று திங்கக்கிழமை, நேற்று எடுத்த வீடியோ ஃபுல்லாக மழையினால எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ போர்ட்டரில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் அந்த கால்குலேட்டர் இதை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டுக்கே வந்துட்டேன் நான். எப்படியோ ஒரு 4:30 மணிக்கிட்ட வந்துட்டேன் வீட்டுக்கு. போர்ட்டரில் ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 436 2 ஆர்டர் தான். போர்ட்டர் இன்றைக்கி 2 ஆப்பில் ஓட்டியிருப்போம். ஒன்று என் ஃப்ரெண்ட் ஐடி, ஒன்று என் ஐடி. ஏன்னா 2 ஐடி யூஸ் பண்ணால் போகிற வழியில் என்ன விழுன்ட்டு அந்த ஒரு இதுக்கோசரம் கொஞ்சம். ஏன்னா இன்னும் ஈஸியாக எடுத்துகிட்டு. ஏன்னா அதேமாரி இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன். இன்றைக்கி போர்ட்டர் இது யார் ஐடி? என் ஐடியில் இன்றைக்கி 440 எடுத்தேங்க. அவ்வளோதாங்க. என் ஃப்ரெண்ட் ஐடின்னு சொன்னால இது இளையராஜா. அதை பாருங்கள், இதில் ஒரு 278 ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. இந்த க்ளோன் ஆப்பு கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் ஆட்லாம் வரும், அதுக்கோசரம் தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 278 இன்றைக்கி 2 பேர் எனக்கு 50 டிப்ஸு கொடுத்தாங்க. ஒன்று 3வது ஆர்டர் அப்போ ஒன்று கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் ஆர்டர் ஒன்று கொடுக்கும்போது கொடுத்துருப்பாங்க. அது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எத்தனைன்னு தெரியல. அவங்க கொடுத்தாங்க 250 100ன்னு போட்டுருப்போம். அவ்வளோதாங்க இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங். இது நடுவில் ஒரு 10 ரூபா 5 ரூபா அப்படி டிப்ஸு கொடுத்தாரு. அதெல்லாம் வேணாம், ஒரு 160 போட்டுப்போம். 160 ப்ளஸ் ஒரு 6 என்னாடி இங்கே பாருங்க. என்ன அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுங்க, அது கொடுக்காம நான் வீடியோ எடுத்துனுக்கிறேங்க. ஏன்னா இது இப்போ வந்தோட முடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன, இப்போ நானும் சாப்பிடல, நெக்ஸ்ட்டு எல்லாமே அதை அப்படியே பண்ணுறோம், கண்டினியூ பண்ணுறோம். அதுக்கோசரம் தான். இப்போ 1260 இதில் பெட்ரோல் இன்றைக்கி எவ்வளோ போட்டேன்னா, இப்போ இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டலாம். பெட்ரோல் பார்க்க மறந்துட்டேங்க, எவ்வளோ கிலோமீட்ரு ஓடிச்சுன்ட்டு. ஐயோ விடுங்க, பரவாயில்ல. இன்றைக்கி எவ்வளோ ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1260. அதில் ஒரு 200 கழிச்சிக்கலாம். இன்னும் இருக்குது. இன்றைக்கி கம்மியாக தான் கிலோமீட்ரு ஓட்டியிருப்பேன். கம்மியானா அவ்வளோ இல்லை, ஆர்ட்ரு கரெக்டாக ரவுண்டிங்லேயே ஓட்டினேன். டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1060. சரிங்களா? இதேமாரி வீடியோ பார்க்கணுன்னா பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைப் பண்ண போகுது.
நான் அப்படியே மானிட்டேஷன் அது இதுக்குள்ளே எலிஜிபிள் இது பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி அந்த அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன், அவர் சொல்கிறேன்னிக்கிறாரு. சரிங்களா, பார்ப்போங்க. ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்.